வணக்கம் நண்பர்களே. நம்மளோட லைஃப் ஸ்டைல்ல டென்ஷன் பிரச்சனை எல்லாம் சகஜமாயிடுச்சு. எல்லா காலத்திலயும் பிரச்சனைகள் இருந்துட்டு தான் இருக்கு. ஆனா அப்போ கூட்டு குடும்பம், நல்ல மனிதர்களின் நட்பு, உறவுகளின் நெருக்கம்னு ஒரு பேராதரவு இருந்தது. அதனால பிரச்சனைகளை ஈஸியா கடந்து போக வச்சாங்க. அனுபவப்பட்டவங்களோட அறிவுரைகளை கேக்குறப்போ கஷ்டமும் நமக்கு பெருசா தெரியல, கடந்து போறதுக்கான வழிமுறைகள் நமக்கு தெரிஞ்சது. ஆனா இந்த வட்டம் சிறுசாயிட்டே போறதால நம்மளோட பிரச்சனையும் பெருசா மாறிடுது. மனசுல அத அப்படியே உள்வாங்கறதால கவலைகளும் பிரம்மாண்டமா தெரியுது. கவலையெல்லாம் சும்மா ஊதி தள்ளிட்டு போயிட்டே இருக்கணும். அதுக்கான மனநிலை தான் நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த கதையில ஒருத்தர் இப்படித்தான் சின்ன விஷயத்துக்காக வாழ்க்கை முழுசும் வருத்தப்பட்டுட்டே இருந்தாரு. ஒரு மகான சந்திச்சப்பதான் அவருக்கு நாம தேவையில்லாம இவ்வளவு நாள் கவலைப்பட்டுட்டே இருந்திருக்கோம்னு புரியுது. எல்லோருக்கும் மகான சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்காது. சிலருக்கு மகான் நண்பர்கள் வடிவத்திலும் உறவுகள் வடிவத்திலும் சம்பந்தமே இல்லாத ஆளாவும் வரலாம். சொல்றவங்க யாருன்னு பார்க்காம விஷயம் எப்படிப்பட்டதுன்னு கொஞ்சம் நிதானமாக பார்த்தா ஒவ்வொருத்தருமே ஒரு சூப்பரான வாழ்க்கை வாழலாம். வாங்க இப்போ கதைக்குள்ள போலாம். நீலமலைன்ற ஒரு அடர்ந்த வனப்பகுதிக்கு பக்கத்துல வேதபுரின்ற ஒரு ஊர் இருந்துச்சு. இந்த பிரதேசம் சமபாதம் என்ற ஜமீன்தாருக்கு கட்டுப்பட்ட பகுதி. இந்த ஜமீன் வம்சத்துல பலருக்கும் காலோட ஒரு பாதம் பெருசாவும் இன்னொரு பாதம் சிறுசாவும் இருந்துச்சு. சாபமா பரம்பரை வியாதியான்னு தெரியலை. இதனால இந்த குடும்பத்துல இருக்கிற பலரும் வருத்தப்பட்டுட்டே இருந்தாங்க. செருப்ப போட்டு பாதத்தை மறைச்சி தங்களோட குறையை வெளிக்காட்டிக்காம இருந்தாங்க. இந்த நிலையில தான் சமபாதம் என்ற ஜமீன் பிறக்கிறாரு. இவருக்காவது தங்களோட பரம்பரை பாதிப்பு இருக்க கூடாதுன்னு சமபாதம்னு பேர் வைக்கிறாங்க. குலதெய்வத்தை வணங்கி ஊருக்கே விருந்து வச்சு மனசு உருகி வேண்டுறாங்க. ஆனாலும் அந்த குழந்தை வளர வளர ஒரு பாதத்தோட அளவு மட்டும் வேறுபாடா மாறிடுச்சு. எவ்வளவு வழிபாடு நடத்தியும் இந்த பிரச்சனை மாற மாட்டேங்குதுன்னு அந்த ஜமீன் குடும்பத்துக்கு கவலை அதிகமாயிடுச்சு. இருந்தாலும் போக போக மனசை மாத்திக்கிறாங்க. வயசு ஆக ஆக அந்த சமபாதம் ஜமீனுக்கு கவலை அதிகமாயிடுது. நம்மோட கட்டுப்பாட்டுல இருக்கிற ஒரு ஏழை கூட உடல்ல எந்த பாதிப்பும் இல்லாம இருக்காங்க. ஜமீன்தாரான நமக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு குறை இருக்குன்னு வருத்தப்பட்டுட்டே இருந்தார். இது அவருக்கு ஒரு பெரிய மனக்குறையாவே மாறி போச்சு. இந்த நிலையில சமபாதம் பக்கத்துல இருக்கிற வனப்பகுதிக்கு போறாரு. அவரை பொறுத்தளவுல எல்லோரும் சந்தோஷமா இருக்கிற மாதிரியும் அவருக்கு மட்டுமே பிரச்சனை இருக்கிற மாதிரியும் தோணுது. காட்டு பகுதியில போயிட்டு இருக்கிறப்போ அங்க ஒரு மரத்தடியில புத்தர் தியானம் பண்ணிட்டே இருக்காரு. அவர் முகத்தை பார்த்ததும் ஜமீனுக்கு தன்னோட பிரச்சனையை அவர்கிட்ட சொல்லணும்னு தோணுது. புத்தரோட பாதத்தை பார்க்கிறார். செதுக்கி வச்ச மாதிரி ஒரே அளவுல இருக்கு. இத பார்த்ததும் ஜமீனுக்கு கவலை மேலும் அதிகமாயிடுச்சு. இதையெல்லாம் கவனிச்ச புத்தர், உங்கள் முகம் ஏன் இவ்வளவு வாட்டமா இருக்கு? உங்களை பார்த்தா வசதி அதிகாரம் உள்ளவராக தெரியறீங்க, என்ன பிரச்சனைன்னு கேக்குறாரு. இதை கேட்ட சமபாதம் தன்னோட பாத பிரச்சனைய சொல்றாரு. இதை கேட்ட புத்தர் ஆச்சரியமாகி, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? உடல்ல இருக்கிற மற்ற உறுப்புகள் நல்லா இருக்கே, அதை நினைச்சு சந்தோஷப்படுங்க. உடல் இயக்கங்கள் சீரா இருக்கே, அதை பார்த்து மகிழ்ச்சியா இருங்கன்னு சொல்றாரு. ஆனாலும் ஜமீன் மனசு மாறல. இத பார்த்த புத்தரும் ஜமீனை பார்த்து, உங்களை விட பாதிப்பு உள்ள சிரமத்துல இருக்கிற கடுமையா துன்பப்படுறவங்க அதிகம் பேர் இங்க இருக்காங்க. எவ்வளவு பெரிய ஜமீன் நீங்க! அதிகாரம் வசதியினர் எந்த பிரச்சனையும் இல்லாத நிலையில இருக்கீங்க. அன்றாட வாழ்க்கையில சின்ன தேவைக்கு கூட அல்லல் படுறவங்களை நினைச்சு பாருங்க. உங்க பிரச்சனை எல்லாம் ஒரு பிரச்சனையாவே தெரியாது. அதனால தேவையில்லாம பாதத்தை நினைச்சு கவலைப்படாதீங்க, சமபாதம்னு சொல்றாரு. இருந்தாலும் ஜமீன் மனசு மாறல. இத புரிஞ்சுகிட்ட புத்தரும் ஜமீனை பார்த்து, என்னோட தவ வலிமையில உங்களுக்கு ஒரு ஆற்றலை கொடுக்கறேன். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் உங்களுக்கு மாய தோற்றத்தை தர்றேன். யார் கண்ணுக்கும் நீங்க தெரிய மாட்டீங்க, ஆனா மத்தவங்களை நீங்க பார்க்கலாம். ஒவ்வொருத்தரையும் பார்க்கிறப்போ உங்க மனசுல என்ன தோணுதோ அந்த உணர்வுகள் உங்க உடம்புக்குள்ள வந்துடும். போயிட்டு வாங்க, சாயந்தரத்துக்குள்ள இங்க வந்துடுங்க, உங்க பிரச்சனை சரியாயிடும்னு சொல்றாரு. இதை கேட்டதும் ஜமீனுக்கு ஒன்னும் புரியல. நம்ம பிரச்சனைய மறைய வைப்பாருன்னு பார்த்தா நம்மள மறைய வைக்கிறேன்னு சொல்றாரு. அதுக்கும் என் பிரச்சனைக்கும் என்ன சம்பந்தம்னு யோசிக்கிறாரு. இருந்தாலும் புத்தர் சொன்னா அதுல ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும், அவர் சொல்றதையும் கேட்டுத்தான் பார்ப்போமேன்னு நினைக்கிறாரு. தொடர்ந்து அந்த ஜமீனும் நம்பிக்கையோட கிளம்புறாரு. இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள என்னோட பாதம் சரியாயிடும் போலன்னு நினைக்கிறாரு. அந்த நினைப்பே அவருக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. அதனால சந்தோஷமாக காட்டை விட்டு வெளியே வர்றாரு. மலையடி கிராமத்துக்குள்ள போறாரு. வழக்கமா ஜமீன் வந்தா இங்க இருக்கிற மக்கள் அவரை வணங்கி உரிய மரியாதை கொடுக்கறது வழக்கம். ஆனா இவர் மத்தவங்க கண்ணுக்கு தெரியாததால மக்கள் அவங்களோட வழக்கமான வேலையை பார்த்துட்டே இருக்காங்க. ஜமீனுக்கு இதுவும் வித்தியாசமான அனுபவமாக இருந்தது.
அதனால தெருவழியே ஒவ்வொருத்தரையா பார்த்துட்டே போறாரு. ஒரு இடத்துல வாரச்சந்தை நடந்துட்டே இருக்கு. அங்க ஒரு வியாபாரிக்கும் வாடிக்கையாளர் ஒருத்தருக்கும் சின்ன வாக்குவாதம் நடந்துட்டே இருக்கு. பொருள் வாங்குறதுல பேரம் பேசினதால சின்ன பிரச்சனை ஏற்படுது. 2 பேரும் மாறி மாறி திட்டிக்கிறாங்க. ஏன் இப்படி நடந்துக்கிறாங்கன்னு சிந்திக்கிறாரு. அப்போது அவங்கிட்ட இருந்த கோப உணர்வு ஜமீன் உடம்புக்குள்ள புகுந்திடுது. தொடர்ந்து நடந்து போறாரு. அப்போ ரத்தினமாலைன்ற ஒரு பொண்ணு கவலையோட வந்துட்டே இருக்கா. தீபாவளி, அதுவுமா பலகாரம் சுடறதுல அவளுக்கு ஒரு பிரச்சனை. சுவையான பலகாரங்களை செய்ய முடியாததால வருத்தத்தோட புலம்பிட்டே போறா. அதை பார்த்தவருக்கு அவளோட புலம்பலும் கவலையும் வந்து ஒட்டிக்குது. ஏற்கனவே அவருக்குள்ள கோப உணர்வு இருந்துச்சு. இப்போ புலம்பலும் கவலையும் வந்து சேர்ந்துட்டதால நடக்கவே சிரமப்பட்டார். தொடர்ந்து நடந்து போனாரு. அப்போ ஒரு குடியானவன் மனசுல பொறாமை எண்ணம் கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்கு. தன்னை விட வயசு கம்மியான ஒருத்தன் வசதியா இருக்கிறதும் பெரிய வீடு கட்டி வாழ்ந்துட்டே இருக்கிறதும் அவனுக்கு பிடிக்கல. அதனால பொறாமையில மனசு வெதும்பி புலம்பிட்டே இருக்கான். அவனை பார்த்ததும் அவனோட பொறாமை எண்ணங்கள் சமபாதத்தின் தோல்ல போய் உட்கார்ந்துக்குது. இதனால சமபாதத்தின் சமநிலை தவறுது. நடையில லேசா தடுமாற்றம் ஏற்படுது. இருந்தாலும் நமக்கு சாயந்தரம் வரைக்கும் நேரம் இருக்கு. அதனால மாய தோற்றத்திலே நகர்வலம் போவோம். அப்பதான் நம்ம பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும்னு நினைச்சு தொடர்ந்து போறாரு. இப்படி ஒவ்வொரு பகுதிக்காக போறப்போ மக்கள்கிட்ட இருக்கிற எதிர்மறை குணங்களையே கவனிக்கிறதால அந்த உணர்வுகள் வந்து இவர்கிட்ட ஒட்டிக்குது. அந்த உஷ்ணமும் எடையும் அவரை நடக்க விடாம சிரமப்படுத்துது. இருந்தாலும் தொடர்ந்து ஒவ்வொரு பகுதியாக போயிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்துல அவரால் நடக்க முடியல. நேரம் வேற ஆயிட்டே இருக்கு. இப்படியே போயிட்டே இருந்தா சாயந்தரம் ஆயிடும். நம்ம மாய தோற்றமும் மாறிடும். திரும்ப காட்டுக்குள்ள போய் புத்தரை பார்க்க முடியாது. அதனால அந்த ஜமீன் திரும்ப நினைக்கிறாரு. திரும்பி போற வழியிலேயும் மக்களோட ஏராளமான உணர்வுகளை பார்க்கிறார். அதை கவனிச்சதும் அந்த உணர்வுகள் அவர் மேலே வந்து தொத்திக்குது. இதனால எட்டு வச்சு நடக்கவே சிரமப்படுறாரு. மூச்சு வாங்க தள்ளாடியபடி காட்டுக்குள்ள வர்றாரு. அங்க வந்து புத்தரை பார்க்கிறாரு. அப்போ ஜமீனோட மாய தோற்றம் விலகுது. இதுவரைக்கும் அவரை வாட்டிட்டு இருந்த சிரமம், கவலை எல்லாம் சிதறி ஓடுது. அதனால அவர் மனசும் உடலும் லேசாகுது. உற்சாகமா உணர்றாரு. ஜமீனை பார்த்த புத்தரும், இன்னைக்கு என்ன நடந்துச்சு, உங்க அனுபவத்தை சொல்லுங்கன்னு சொல்றாரு. இதுக்கு ஜமீனும் எதிர்மறை உணர்வுகள் தன்னை படாதபாடு படுத்தியதையும் சிரமப்பட்டு இங்க வந்து சேர்ந்ததையும் சொல்றாரு. இதை கேட்டதும் புத்தர் முகத்துல சின்ன புன்னகை ஏற்படுது. நீங்க பார்த்த அத்தனை பேர்ட்டையும் நல்ல குணம் மட்டும் இல்லாம கெட்ட குணமும் இருந்துச்சு. குறிப்பா நல்ல குணங்கள் தான் அவங்ககிட்ட அதிகம். மனித இயல்பு தான் அது. ஆனா நீங்க அவங்கள பார்க்கிறப்போ எதிர்மறை குணங்கள் தான் உங்களுக்கு தெரிஞ்சது. அது நிரந்தரம் கிடையாது, மாறிட்டே இருக்கும். அடுத்த கொஞ்ச நேரத்துல அவங்களோட நல்ல குணம் வந்திருக்கும். ஆனா நீங்க அதை கவனிக்கல. அதனால அவங்களோட எதிர்மறை குணங்கள் உங்களுக்கு வந்துடுச்சுன்னு சொல்றாரு. ஜமீனுக்கு புத்தர் சொல்றது முழுசா புரியல. இத புரிஞ்சுகிட்ட புத்தரும், மனிதர்கள்ட்ட எல்லா உணர்வுகளும் கலந்து இருக்கும். ஆனா அவங்க கிட்ட இருந்து நல்ல குணத்தை தான் நாம உள்வாங்கிக்கணும். அப்பதான் நம்ம மனசு பதட்டப்படாம இருக்கும். பிரச்சனைக்குள்ள மூழ்கிறது தான் இங்க இருக்கிறவங்கிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனையே. சின்ன பிரச்சனையை கூட மனசு பிரம்மாண்டமா கற்பனை பண்ணி பார்க்கும். ஆனா அதுல இருந்து தள்ளி நின்னு பாருங்க, அப்பதான் பிரச்சனைக்கான தீர்வு கிடைக்கும். நீங்க ஜமீன் மக்களோட பிரச்சனைக்கு தீர்வு சொல்ற நிலையில இருக்கீங்க. இந்த மனநிலை உங்களுக்கு ரொம்ப முக்கியம். நீங்க உங்ககிட்ட இருக்கிற சின்ன பிரச்சனைய கூட பெருசா நினைச்சு கவலைப்படுறீங்க. இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. அதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும்னு சொல்றாரு. இதை கேட்ட சமபாதத்தோட மனசு மாறுது. நம்மகிட்ட எவ்வளவோ நல்ல குணங்கள், மேம்பட்ட சூழ்நிலை இருக்கு. அதையெல்லாம் நினைச்சு சந்தோஷமான வாழ்க்கை வாழாம தேவையில்லாத விஷயத்துல கவனத்தை செலுத்தி இவ்வளவு நாளும் கவலையோட வாழ்ந்துட்டு இருந்திருக்கோம். கடவுள் நமக்கு எவ்வளவு அற்புதமான வாழ்க்கையை கொடுத்திருக்காரு. அதை புரிஞ்சுக்காமலே நம்ம வாழ்ந்துட்டே இருக்கோமேன்னு வருத்தப்படுறாரு. மனசு தெளிவான ஜமீன் இப்போ புத்தரை பார்த்து கும்பிடுறாரு. சமபாதம் மனசு மாறினதை நினைச்சு புத்தரும் சந்தோஷப்படுறாரு. அப்பிறகு, உங்க பாதத்தை சமமாக்கி மத்தவங்கள மாதிரியே என்னால மாத்த முடியும், மாத்தவான்னு கேக்குறாரு. இதை கேட்ட ஜமீன், ஐயா, இத பிரச்சனையா பார்த்தப்போ என் மனசு கவலையாவே இருந்தது. ஆனா பாதத்துல உள்ள குறைபாடை நான் இப்போ குறையாவே பார்க்கல. தனித்துவமாக நினைக்கிறேன். எதிர்மறை குணங்களையும் சின்ன பிரச்சனையை பெருசா பார்க்கிற மனோநிலையும் எனக்கு மாறிடுச்சு. அதனால என் பாதம் அப்படியே இருக்கட்டும், என் மனசு தெளிவாயிடுச்சுன்னு சொல்றாரு. அப்புறம் புத்தரை வணங்கிட்டு தன்னோட கோட்டையை நோக்கி கிளம்புறாரு அந்த ஜமீன். என்ன நண்பர்களே, பிரச்சனை இல்லாத மனிதர்கள்னு இங்க யாரும் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறு கவலை இருந்துட்டே தான் இருக்கு. ஆனா அதை எப்படி உள்வாங்கிக்கிறோம், எப்படி அந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்றோம் அப்படின்றதுல தான் சந்தோஷமும் கவலையும் அடங்கி இருக்கு. எந்த பிரச்சனையையும் எதிர்மறையா பார்க்காம நேர்மறையா பார்த்து
சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்வோம். அதத்தான் இந்த கதை உணர்த்துது. இது சேனலோட சொந்த படைப்பு. இது மாதிரி பல படைப்புகள் வர்றதுக்கு உங்க சப்போர்ட் எங்களுக்கு தேவை. அதனால ஒரு லைக்கை தட்டி விட்டுடுங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள்.